ஏசி வென்ஸ் அப்படின்றது மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. எர்டிகால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வெக்கக்கேடு மாருதி நிறுவனம் பண்ணுறது. இந்த காரை வாங்கக்கூடிய பீப்புள் அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் இதை பார்க்குறாங்க. ஏன்னா பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஒரு மாருதி போன்ற ஒரு நிறுவனம் வந்து ஏசியை கொண்டு போய் இங்கே மட்டும் வச்சு அதை பண்ணது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இது வேணுக்குன்னே பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லா ரெனோ வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் நாப் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு இதை கிழிஞ்சிருக்குன்னு கூட சொல்ல முடியல. ஸ்டிச்சிங் இது வரைக்கும் தான் இருக்குது. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு டைட்டில் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தேதியில் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம். நம்ம வந்து ஒரு 6 to 7 பேர் இருக்கிறோம். அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் ஒரு 6 சீட்டர் ஆர் 7 சீட்டர் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே பட்ஜெட் கொஞ்சம் வந்து எகிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 to 14 லட்சம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதில் ரெனோ நிறுவனம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரைபர் அப்படின்ற ஒரு காரோட ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெனோ ட்ரைபரோட டாப் அண்ட் மாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல், பேஸுக்கு அடுத்த மாடல், இந்த கம்பேரிசன்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். டெக்னோ அப்படின்னு சொல்லி மிடில் லைன் வேரியன்ட் ஒன்று இருந்துச்சு. அது வந்து எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆன் ரோட் 9.5 lakhsல கிடைக்கக்கூடிய இந்த ரெனால்ட்டோட டெக்னோ 7 சீட்டர் வாகனம் எப்படி இருக்குது, இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, நீங்கள் சப்போஸ் வந்து எர்டிகா பார்க்குறீங்க, இல்லை வந்து ரொம்ப பேசிக்காக ஈக்கோ பார்க்குறீங்க அப்படின்றவங்க தாராளமாக இந்த வாகனமும் பார்க்கலாம். அதில் இந்த வாகனம் எடுக்கிறப்போ என்ன பாசிட்டிவ்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி எந்த நெகட்டிவ்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போக போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடு சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷோரூம் கொடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் ரெனோட் நிறுவன கார்கள் ஏதாவது குறைஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாகனத்தை பற்றி மேலும் புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா வேரியன்ட் இங்கே லைனப் மாறி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அத்தன்டிக், எவல்யூஷனுங்க, டெக்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் எமோஷன் போகிறப்ப தான் ஏஎம்டி மாடல் கிடைக்குது. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெட்ரோ ஃபிட்மெண்ட்டில் பண்ணிக்கலாம், மேனுவலில் தான் பண்ணிக்க முடியுங்க. சரி, இந்த வாகனத்தோட கலர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். இப்போ சேஃப்டி 947 கிலோகிராம் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குங்க. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை இந்த வாகனத்தில் பேஸ் மாடல் இருந்தே பேக் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். சரி, ஸ்ட்ரக்சரல் ரீதியாக இந்த ரெனோல்ட் ட்ரைபர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரைபர் 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம நிசானோட மேக்னைட் பார்த்தோம், 5 ஸ்டார் என்கேப் வாங்கியிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெனோ ட்ரைபரும் வந்து ஒரு 5 ஸ்டார் என்கேப் கம்பல்சரி வாங்கும். ஸ்ட்ரக்சரல் ரீதியாக ரொம்பவே பிரமாதமாக வந்து ரெனோ நிறுவனம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த அளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது. பட் எல்லாருமே கேட்பீங்க, எல்லாமே கொடுத்துருக்கீங்க, ஏன் என்ஜின் அப்படின்னு கேட்பீங்க. அந்த என்ஜின் போய் பேசுகிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், வெளியில் இருக்கிறத ஸ்ட்ரக்சர்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டலோட குவாலிட்டியில் வந்து ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டியுமே வந்து தரமாக தான் இருக்குது. ரெனால்ட் நிறுவனம் பட்ஜெட்குள்ளே வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தது எனக்கு நல்ல விஷயமாக தான் படுது. சரிங்க, அடுத்து இப்போது இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய என்ஜின் 1 லிட்டரில் நேச்சுரல் ஆஸ்பெக்டில் ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் 71 பிஹெச்பி 96 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது டர்போ பெட்ரோல் என்ஜின். டர்போ பெட்ரோல் இன்ஜின் வாஸ்தவம் தான், கொடுத்துருந்துருக்கலாம். முடியலன்னா ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் கேட்குறீங்க. 1.2 லிட்டர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இந்த பேயில் பொருந்தாது. இதை தாண்டி இதை வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஏதாவது வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி சீட்டிங் அப்படின்றது வந்து அந்த ஸ்பேஸ் அப்படின்றது குறையும். இவன் வந்து அந்த வாகனம் சஃபர் மீட்டராக இருந்தாலும் ஸ்பேஸிங்கில் ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. டர்போ பெட்ரோல் ஏன் அவங்க அந்த ப்ராஸ்பெக்ட் பார்க்கல அப்படின்னா, ஒரு 10 to 16 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் வாங்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் டர்போ வச்சா ஒரு 1 lakh கூடும், இல்லைன்னு சொல்ல. 10,50,000 டாப் அண்ட் ஏஎம்டி இருக்கிறது ஒரு 11,50,000 12 லட்ச ரூபா வரைக்கும் தொடர்றதுக்கு. ஸோ இப்போ 12 lakhs கிட்ட போகிறப்போ நமக்கு டர்போ பெட்ரோலோட எடுத்தோம்னா ரியல் டைம் மைலேஜ் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 to 12 தான் கிடைக்கும் அதிகபட்சம். ஸோ 10 to 12 இந்த காரை வாங்கக்கூடிய பீப்புள் அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் இதை பார்க்குறாங்க. ஏன்னா பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ 1.2 லிட்டர் இன்ஜின் வந்திருக்கலாம். பட்
மேபி அது என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. பட் அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்டில் என்ஜின் அப்டேட்டும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டன். என்ஜினுக்கு கீழே இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்ஜின் கார்டெலாம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேடிங் கொடுத்துருக்காங்க. என்விஹெச்க்காக வந்து பார்த்திங்கன்னா லைனர்ஸ்லாம் வந்து அந்த இன்சுலேஷன் பேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்க, இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இந்த என்ஜினோட என்விஹெச் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 71 பிஹெச்பி 96 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. ரொம்ப பொறுமையாக தான் வரும். அதாவது ஒரு 7 பேர் கிட்ட உட்காந்து போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் வந்து ஓரளவுக்கு சிரமப்படாமல் இழுத்துட்டு போயிடும். இதே ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இழுக்கும். ஆனால் எனி டே வந்து இது இழுக்காமல் போகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் என்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ஃபார் இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது அந்த பவர் அப்படின்றது வந்து லீனியர் சர்ஜ் தான் இருக்கும். டன். மைலேஜ் ரீதியாக கேட்டிங்கன்னா ரியல் டைமில் வந்து ஒரு 13 to 16 வரைக்கும் கிடைக்குங்க. இதுதான் ரியல் டைம் மைலேஜ். ஸோ என்ஜினை பற்றி பேசிட்டோம். அடுத்து எக்ஸ்டீரியர்லேருந்து மீதம் விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு வைடான அப்பியரன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ரெனோவோட முடிவாக இருந்திருக்கு போல். பார்க்குற ஒரு அப் மார்க்கெட் டிசைனில் புது ரெனோவோட பேட்சிங் கூட கிடைக்குது. உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் கொடுத்து அந்த கிரில் அப்படின்றது ஒரு மினிமல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏர் டேமை பொறுத்த வரைக்கும் நல்லா வைடாக உங்களுக்கு எமர்ஜ் ஆகி ஃபுல்லாக வந்து அந்த ரேடியேட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிப்லேட்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது கன்மெட்டல் கிரே, அவங்க வந்து சில்வர் டெனோட் பண்ணுறாங்க. கன்மெட்டல் கிரேயில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த டெக்னோ மாடல் தான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி மாடலில் அது இல்லைங்க. கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் ட்ரீட்மெண்ட் தான் இருந்திருக்கும். 182 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஹாலஜனில் ப்ரொஜெக்டர் செட்டப் தான் இங்கே உங்களுக்கு. எல்இடி அப்படின்றது அடுத்த மாடலில் இருந்து தான் கிடைக்கும். உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்புங்க. லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு பல்ப்ஸ் மாற்றி எனெக்ட் ஆகிற மாதிரி. அதாவது லோ பீமுக்கு ப்ரொஜெக்டரும் ஹை பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ரிஃப்ளெக்டரும் போட்டிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் டாப் ஆஃப் த லைனில் தான் கிடைக்கும். புதிய ரெனோ ட்ரைபரோட இந்த டெக்னோ மாடலோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு 2636 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த ரெனோ ட்ரைபர் கூட கம்பீட் பண்ணக்கூடிய வாகனங்களோட வீல் பேஸை வச்சு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். எந்த இடத்துல இந்த ரெனோ ட்ரைபரோட டைமென்ஷன் ரீதியாக பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இங்கே சைடில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு டெக்னோ மாடலை பொறுத்த வரைக்கும். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயர் ப்ரொஃபைல்ஸுங்க. இதுக்கு முந்தின வேரியண்ட், அதாவது வந்து அத்தன்டிக் எடுத்திங்கன்னா இல்லை வந்து எவல்யூஷன் எடுத்திங்க அப்படின்னா 14 இன்ச்சில் தான் வரும். இந்த வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு 15 இன்ச்சில் போயிருக்காங்க. 185, 65, 15ங்க. இந்த வீல் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டைலிஷாக, அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் டவுட் வீல் கப்ஸ் போட்டிருக்காங்க. பட் இதுக்கு முந்தின வேரியண்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் அந்த வீல் கப்ஸ் அப்படின்றது கிடைக்கும். லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் செமி கன்சீல் தான் இருக்குது. இந்த மாடலில் இருந்து நமக்கு பியானோ பிளாக்கில் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸோட எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரரோட இந்த ஓஆர்விஎம்ஸ் கிடைக்குது. ஃபோல்டபுள் அப்படின்றது இதுக்கு அடுத்த மாடல்னா எமோஷன் வேரியண்ட் போகிறப்ப தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்கில் நமக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுவுமே இந்த மாடலுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ரூஃப் ரைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே லோடபிள்ங்க. 50 kg வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, ஒரு பேசிக்கான ஆண்டனா இருக்குது. சாவி பொறுத்த வரைக்கும் லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ 2 சாவி கிடைக்குங்க இதில். ஒரு சாவியில் தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸில் இருக்கும், இன்னொரு சாவி டம்மியாக தான் இருக்குது. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு உணர்வுங்க. ஹெஃப்ட் வந்து வெயிட் இருக்கா டோரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ரொம்ப சாலிடாக இல்லை. விண்டோ ஏரியா பாருங்கள். உங்களுக்கு செகண்ட் ரோக்கும் நல்ல ஒரு வைடான ஒரு விண்டோ ஏரியாங்க. அதே மாதிரி இங்கே தேர்ட் ரோக்குமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் அழகாக ப்ளே பண்ணியிருக்கனால லாங் ட்ராவலில் நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. இங்கே இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெய்ஜ் தீம் தான் வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப எல்லோயிஷாகவும் இல்லை, ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லை, ஒரு நியூட்ரல் டோனில் மெயின்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகிறப்ப அதை காமிக்கிறேன் அந்த கார்ட்டோனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் விஷயம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டெட்ங்க, லோயர் ட்ரையாங்கிள் ஆக்ஸலோட போட்டிருக்காங்க. கால் ஸ்ப்ரிங்ஸ் கிடைக்குது. ரியரில் வந்து டார்ஷன் பீம் அப்படின்னு போயிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் தான் டிரைவ் பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸு, ஸ்டீரிங் கேலிப்ரேஷன்லாம் கேட்டிங்கன்னா ஸ்டீரிங்களோட ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் இப்போ பெட்டராக இருக்குது. அந்த கேரக்டர் லெவல் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்க ஒரு உணர்வு இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டீசெண்டாக இருக்கும், ஷோர் ஷார்ட்டாக இல்லை. நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு டிரைவ் ரிவ்யூ பார்ப்பீங்க. சப்போஸ் இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும், நம்ம மணிப்ரோ, தமிழ்ஸ் மணிப்ரோ அவர் வந்து பண்ணியிருந்தார். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 7 பேர்த்தோட போயிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கலாம். ஸோ
சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் ரீதியாக இதாங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். இந்த மாடல், அதாவது இந்த டெக்னா மாடல்ல இருந்து உங்களுக்கு டெய்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி, அந்த டிரான்ஸ்பரண்ட் கன்சோல், அந்த நியூ இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல கொண்டு வந்த கன்சோல் வந்துருதுங்க. உங்களுக்கு மற்றபடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹாலஜன் தான். இந்த இடம் மட்டும் எல்இடியில் க்ளோ பண்ணியிருக்காங்க. ரியரில் ஒரு வைப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. டீஃபாகர் மிஸ் அவுட் ஆகுது. அது வந்து டாப் ஆஃப் த லைன் எமோஷன் வேரியண்ட்ல மட்டும் தான் கிடைக்குது. வைப்பர் வாஷன் மட்டும் தான் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே லேவர் பண்ணிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். டீஃபாகர் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பின்பு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைன் எலிமெண்ட் அப்படின்றது புதுசு. ஒரு பியானோ பிளாக் கன்சோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரெனோ பேட்சிங்கோட. ரிவர்ஸ் கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிடைக்குது. அது போக 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருங்க. பம்பர்ஸில் லேஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த கன்மெட்டல் கிரே ஃபினிஷும், அதாவது அவங்க சொல்கிற அந்த சில்வர் ஸ்கிப் லிப் ஃபினிஷும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் தான் கிடைக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அதாவது 3 ரோஸுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் 84 லிட்டர்ஸ் கிட்ட கிடைக்குது. இதை கம்ப்ளீட்டாக சாய்ச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா 625 லிட்டர்ஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சீட்ஸ் ஆக்சுவலாக டிட்டாச்சபிளுங்க. நீங்கள் வந்து 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த சீட்ஸை வந்து டிட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ கன்வீனியன்ஸ் அதில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. டன். ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பொறுத்து பேசிட்டோம். இப்போ இன்டீரியர் பேச ஆரம்பிப்போம். டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் ஃபினிஷ் இருக்குது. அதே குச்சி லாக்ஸ் தான். இதை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பவர் விண்டோஸ் கிடைக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுக்க முடியும். தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் சிமெண்ட் கலர் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க த்ரூ அவுட். ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்களும் அதே கதை தான். இப்போது இங்கே வந்து யூவி கிளாஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேட் ஏதாவது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மிஸ் அவுட் ஆகுது. ஒரு சன்க்ளூம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. தேர்ட் ரோ ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சப் 4 மீட்டர் காரில் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பேசிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டராக தான் அதை மேக் பண்ணியிருக்காங்க. எனிடே வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணல, என்ஜினை தவிர. வேறு வழி இல்லை, அவங்க பட்ஜெட்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதில் தான் பண்ணி ஆகணும். அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்ல தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கேயும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்ட் ரோக்கான ஏசி வென்ஸ் அப்படின்றது மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. எர்டிகால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வெக்கக்கேடு மாருதி நிறுவனம் பண்ணுறது. ஒரு பட்ஜெட்குள்ளே ஒரு 10.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஏசி பண்ணணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு தேர்ட் ரோவில் இருக்கிற பேசஞ்சருக்கு மேலேயும் மீதம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு பி ப்ளஸ்லையும் கொடுத்து 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாருதி போன்ற ஒரு நிறுவனம் வந்து ஏசியை கொண்டு போய் இங்கே மட்டும் வச்சு அதை பண்ணது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. சரி வாங்க இப்போ லெக் ஸ்பேஸ் பற்றி பேசலாம். இங்கே பாருங்கள், இந்த சீட்ஸ் ஆக்சுவலாக மூவபிள்ங்க. உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். நான் ஃப்ரண்ட்டில் செகண்ட் ரோவில் உட்காந்தா என்ன ஸ்பேஸ் அட்டைன் பண்ணுவோம்னா அதை அட்டைன் பண்ணிவிட்டு தள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், காலை உள்ளே வச்சா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். காலம் உள்ளே வச்சுருக்கிறப்ப இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ ஒரு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் இருக்குது. பட் அண்டர் தை சப்போர்ட் அதை நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது தேர்ட் ரோல். அதுதான் இங்கே கண்டினியூ ஆகுது. பட் அடல்ட்டுமே வந்து ரெண்டு அடல்ட் பின்னாடி உட்காராங்க அப்படின்னா ஒரு லாங் ட்ராவலுக்கு ஸ்வாப் பண்ணி அதாவது செகண்ட் ரோ இருக்கக்கூடிய அடல்ட்ஸும் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸும் ஸ்வாப் பண்ணி உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். குழந்தைங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்ல கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ லம்பா சப்போர்ட்லாம் டீசெண்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன். தேர்ட் ரோ பொறுத்து அவ்வளோதாங்க. செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெனோ ட்ரைபரில் உள்ளே ஏறுறதுக்கெலாம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் எதுவும் தெரியலை. க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ரெஸ்ட் ஆக்சுவலாக கவர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எடுக்க முடியல என்னால். இந்த பி பில்லர்ஸில் தான் ஏசி அப்படின்றது நமக்கு கிடைக்கிது, நல்ல விஷயம். ஆனால் த்ரோ எப்படி இருக்குன்னு நான் பேசுகிறேங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் எவ்வளோ தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அண்டர் தை சப்போர்ட்டுமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. காலை நீட்டி உட்காந்திங்கன்னா என்னென்னா இந்த சீட்ஸோட லென்த் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதுதான் எனக்கு பர்சனலாக பாடுது. ஏசி இப்போ ஆக்சுவலாக ஏசியை நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம். வண்டி ஐடில் இருக்கிறப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது உள்ள டிப்பிக்கலாக ஃபீல் ஆகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் காஸ்ட் கட்டிங் எவிடெண்ட்டாக தெரியுது. பட் நல்ல த்ரோ இருக்குங்க, சஃபிஷியண்ட்டான த்ரோ. நான் இப்படி உட்காந்துருக்கேன், கொஞ்சம் இப்படி மேலே எடுத்து வச்சு அப்படின்னா நல்ல கன்வீனியண்ட்டான ஒரு த்ரோ கிடைக்குது. பாராட்டக்கூடிய விஷயம்தான் இதெல்லாம் டெஃபினெட்லி. ப்ளோயர் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 லெவல் ஆஃப் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்றத நான் ஃப்ரண்ட்டில் போகிறப்ப காமிக்கிறேங்க. ஹம்ப் பொறுத்த வரைக்கும் மினிமலாக இருக்கிறனால 3 பேர் உட்காரது கன்வீனியண்ட்டாக தான் இருக்க போது, ரொம்ப இடைச்சலாக இல்லை. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் நீங்கள் ஹெட்ரூம் பாருங்கள், தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அதில் குறையல இல்லை. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 3.8 இல்லா சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது இங்கே கிடைக்கல. முக்கியமான விஷயம் மேலே பார்த்தீங்கன்னா எல்இடியில் ஒரு லைட்ஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த கன்சோல் கொஞ்சம் வந்து பேசிக்காக தெரியுது. இதை கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம். ஐசோஃபிக்ஸ் மவுண்ட்ஸும்
இங்கே நம்மளால் பண்ணிக்க முடியும். இங்கே லம்பார் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பெரிதாக இல்லை. ஸோ இது கொடுத்தா 3 பேர் உட்காரது கஷ்டம். பட் இது கொஞ்சம் நியூட்ரலாக பண்ணனால 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்கார முடியும். டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ட்ரீட்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் சிமெண்ட் கலர் அந்த மாதிரி போயிருக்காங்க. இங்கே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் பேனல் இன்செர்ட் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது புது ரெனோவோட பேட்சிங் வச்சு தான் அந்த டிசைன் எலிமெண்ட் அப்படின்றத ப்ளே பண்ணியிருக்காங்க. பாருங்க, மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ், கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ் 2 கிடைக்குது. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM கிடைக்குதுங்க. நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்து ஒரு கேபின் லேம்ப் அப்படின்றது போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வேனிட்டி மிரர் வந்து டிரைவருக்கு கிடைக்கல, கூட வர கோ டிரைவருக்கு கிடைக்குது. இங்கே ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் தான். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு 9 லட்ச ரூபா 7 சீட்டரில் ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் அப்படின்றது லோயர் கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயங்க இது. ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் காசு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறது எனக்கு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் படுது. என்னென்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நாப்ஸ் மட்டும்தான் உள்ளே கையை விட்டு நிரண்டிட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது. மற்றபடி சூப்பர் விஷயங்க இது. ரெனோவை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்தது நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அழகாக நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட். இங்கே யூட்டிலிட்டியில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 கப் ஹோல்டர் இருக்குது. இது வேணுக்குன்னே பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லா ரெனோ வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் நாப் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு இதை கிழிஞ்சிருக்குன்னு கூட சொல்ல முடியல. ஸ்டிச்சிங் இது வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் இல்லை. கீழே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாடலில் கிடையாதுங்க. மேலே வந்து யூஎஸ்பியில் ஒரு டைப் C சார்ஜர். இதை வந்து நம்ம வந்து வைட் ஃபோன் கனெக்டிவிட்டிக்காக கூட பயன்படுத்திக்க முடியும். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு டம்மி பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இது டாப் ஆஃப் த லைன், மேனுவலில் மட்டும் தான் கிடைக்கும், AMTயில் இருக்காது. 8 இன்ச்சில் நமக்கு இங்கே ஒரு ஹெட் யூனிட் கிடைக்குதுங்க. இதுக்கு முந்தின வேரியண்ட்லேருந்து இந்த ஹெட் யூனிட் கொடுத்துட்றாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். வைடாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்க முடியும், வயர்லெஸ் கிடையாது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுடலாம். நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க, அதில் குறை சொல்ல முடியல. டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துங்க. ரிவர்ஸ் கேம் ஆக்சுவலாக இதுக்கு முந்தின மாடல்லேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு, அதாவது எவல்யூஷன்லேருந்தே கிடைக்கும். பாருங்கள், டைம் எடுத்துக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ளஸ் எடுத்து தான் அந்த ரிவர்ஸ் கேமரா விழுகுது. அடாப்டிவ் கிளைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவில்லை. செட்டிங்ஸில் இதை மாற்றினா அடாப்டிவ் கிடைக்குமா? இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்டு கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டன். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஏசி தாங்க. உங்களுக்கு கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த பேஸ் மாடலில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த நாவு இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. ஓ, திருவறதுக்கு இவ்வளோ ரைட்டாக இருக்குதா? நல்லா இருக்குங்க த்ரோ. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் அத்தன்டிக் அண்ட் எவல்யூஷனில் பார்த்தது அந்த பேஸ் மாடலில் பார்த்தா அதே கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் தான். சென்டரில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது, உங்களுக்கு சைடில் வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கிளஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். பட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடலில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கிடையாது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, ஒரு பேசிக்கான ஹார்ன் தான், டீசெண்டாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் தான். உங்களுக்கு பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டாப் ஆஃப் த லைனில் லெதர் வேப்பிங் கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் லெதர் ராப்பிங் வரும். செமி லெதர் ராப்டு ஸ்டீரிங்னு அதை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆடியோ மோட் கண்ட்ரோல்ஸ் பற்றி பேசிட்டோம். உங்களுக்கு ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் இருங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ்லாம் இதில் கிடையாதுங்க. டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குது. ஏபிசி பெடல்ஸ் ஆப், கால் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா, நமக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. கிளச்லாம் நல்லா லைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. டெட் பாடல் இல்லை, அதான் ஒரு மேஜர் மிஸ். லாங் ட்ராவலில் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆக போகுது. ஹெட்லாம்ப் லெவலர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எட்டி பிடிச்சி தான் ஆப்ரேட் பண்ணுவதே. சீட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஃபேப்ரிக் சீட்ஸுங்க. நல்ல ஒரு நியூட்ரலான ஒரு சப்போர்ட், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். அண்டர் தை சப்போர்ட் கேட்டிங்கன்னா காலை நீட்டி நான் ஆக்சல் படல் வச்சேன்னா எனக்கு டீசெண்டாக இருக்குது. காலை மடக்கி உட்கார்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஈஸியாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு நல்ல கன்வீனியன்ட்டான சீட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து
நெருடல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு அண்டத்தை சப்போர்ட் பத்தி பேசிட்டோம். அடுத்து இங்க சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இல்லங்க. பட் இந்த போஸ்சர்ல நான் உட்கார்றப்ப எனக்கு லம்பார் சப்போர்ட் டீசென்ட். ஷோல்டருக்கான சப்போர்ட் ஓகேஷா ஃபீல் ஆகுது. ஹூட் பானட் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, எட்டி உழுந்து பார்த்தா தெரியுங்க. மத்தபடி வந்து நார்மலா உட்காந்து நீங்க டிராவல் பண்றப்ப தெரிய போறதில்ல. ஃபைன். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்கலங்க. ஃபிக்ஸ்டான ஒரு ஹெட் ரெஸ்ட் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸா குடுத்துருக்காங்க. வாவியம் ஓட மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கோட ஒரு டோர் பேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த ரெனோ ட்ரைபரோட டெக்னோ மாடலோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஒரு 9,00,000 ரூபாய்க்கு வந்து இந்த விஷயங்கள் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு திங்கா தான் இருக்கு, என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி நீங்க போறீங்க. பவர நான் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு 6 டூ 7 பேர் போறோம். ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றோம். பட்ஜெட்குள்ள நாங்க பார்க்கணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த ரெனோ ட்ரைபர நீங்க பார்க்கலாம். சர்வீஸ் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு மேக்ஸ் டூ மேக்ஸ் போனா ஒரு ரூ. 6,000 வரைக்கும் போலாம். இதுதான் ரியாலிட்டி. 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்ப உங்கள நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ, அதே மாரி ரோட்ல போய் வர சக மனிதர்கள நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அத வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர். பை பாய்.